கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு ஊக்கமான ஜெபம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் செய்யும் ஊக்கமான விடுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான விடுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஊக்கமான ஜெபம் அப்படின்னாலே ஏர்னஸ்ட் ப்ரேயர், அதாவது முழு மனசோட முழு விசுவாசத்தோட தேவனோட இருதயத்தில் இணைந்து நம்ம ஒரு ரொம்ப தீவிரமாக இந்த காரியம் வாழ்க்கையில் நடந்து தான் ஆகணும் அப்படியே நம்ம விடாப்பிடியாக நம்ம ஜெபிக்கிறோம் தெரியுங்களா. அதுதான் ஊக்கமான ஜெபம். நம்மளோட விடாமுயற்சி தான் ஜெபத்தில் இருக்கணும். நம்மளோட குற்றங்களை அறிக்கையிடும், நம்ம குறைகளை அறிக்கையிட்டு, நம்மளோட பாவங்களை அறிக்கையிட்டு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அப்போ நம்ம ஊக்கமாக விடுதல் செய்யும்போது அந்த ஜெபத்துக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்குது. இப்போது நம்ம ராஜாக்கள், அதாவது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21 வசனம் பார்த்திங்கன்னா, அந்த பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுது. அப்போது எலியாவை கூப்பிட்றாங்க. வந்தவுடனே அவர் சொல்கிறாங்க, அந்த பிள்ளையின் மேல் அவர் 3 தரம் குப்புற விழுந்து இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அவருக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வராரு. அந்த நெருக்கடியான நேரத்தில், ஏன் அப்படின்னா அந்த எலியா அங்கே வரும்போது அந்த அம்மா தங்கத்துக்கு வசதி பண்ணி கொடுத்து உணவு கொடுத்து ஆதரித்து அந்த அம்மாவுடைய மகன் மறிச்சிட்டான்னும் போது அவர் கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செஞ்சு எழுப்ப வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை. அப்போ ஒரு சாதா ஜெபம் பண்ண முடியாது. அவர் ஒரு ஊக்கமான வல்லமையான ஜெபம் பண்ணாதான் அந்த குழந்தைய ஒரு உயிரோடு எழுப்ப முடியும். அவர் தனக்கு வல்லமையான முறை என்ன பண்ணார், கையால் நினச்சார். அந்த ஜெபம் 3 முறை என்ன பண்ணுறாரு, அந்த சிறுவனோட உடல் மேலே அவர் படுத்தார். அப்போ திரும்ப சொல்ல, கத்தட்ட ஆண்டவரே, இந்த பிள்ளையின் ஆத்துமா திரும்ப அவனோட சரீரத்துக்குள்ள வரும்படி மன்றாடுறாரு. ஊக்கமாக ஜெபிச்சார். அவர் ஜெபிச்சதோட விளைவு அந்த பிள்ளை உயிரோடு இருந்தது. எலியாவின் சத்தத்தை கத்தர் கேட்டார். கேட்ட உடனே என்ன பண்ணார், சின்ன பிள்ளை என்ன பண்ணார், சின்ன பையனை உயிரோடு எழும்ப கொடுத்தாரு. அப்போ எலியாவுடைய அற்புதத்தில் என்னன்னா ஊக்கமான ஜெபந்தான். இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரி ஜெபிச்சுட்டே ஜெபிக்கிறோம் இப்படி தான் போயிட்டுருக்குது. அப்படி இல்லாதபடி நம்ம ஜெபத்தில் அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், காரியங்கள் வாய்க்கப்படணும், காரிய சித்தி வரணும்னா நம்ம ஊக்கமான ஜெபம் பண்ணணும். யாக்கோபு போராடி ஜெபிச்சார், ஊக்கமாக ஜெபிச்சார். அதோட என்னை ஆசீர்வதித்தாலும் நம்ம போக விட மாட்டேன். அப்போ அவர் என்ன மாதிரி போராடி ஊக்கமாக ஜெபிச்சதுனால கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போது நம்ம பார்க்குறோம், ஊக்கமான ஜெபத்தில் நமக்குள்ளே விசுவாசம் இருக்கணும். தேவனால் எல்லாம் செய்ய முடியும், இந்த முழு நம்பிக்கை. நம்ம எல்லாம் ஜெபிச்சு முடிச்ச பிறகு சரி செய்வார், ஆனாலும் செஞ்சாலும் செய்வார் அப்படி நமக்குள்ள அந்த அவிசுவாசம் வந்துச்சுன்னா தேவன் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. ஒரு சின்ன உதாரணம் அடிக்கடி சொல்லுவாங்க. எல்லாரும் மழை வேண்டி ஜெபிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, ஜெப கூடத்துக்கு போயிட்டாங்க. எல்லாருமே மழையே இல்லை, ரொம்ப பஞ்சமாக இருக்குது, தேசத்தில் பஞ்சம் அதிகமாக இருக்குது, தண்ணிக்கு கஷ்டமாக்குது. எல்லாரும் ஜெபத்துக்கு போயிட்டாங்க. எல்லாரும் கத்தி ஜெபிக்கிறாங்க, ஆவிலாலுமே ஜெபிக்கிறாங்க, குதிச்சு ஜெபிக்கிறாங்க, அழுது ஜெபிக்கிறாங்க. ஜெபம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே வந்த ஊழியக்கார் கேட்குறாரு, சரி எல்லாம் நம்ம ஜெபிச்சோம், அழுதும், அந்நிய பாஷை பேசணும், விசுவாசமாக கேட்டோம், இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போகிறோம், யாராவது கையில் கொடை எடுத்துகிட்டு வந்தீங்களா? எல்லோரும் சிரிக்கிறாங்களாம். என்ன மாதிரி வெயில் காயுது, இப்போ போய் மழை வர இந்த பாஷை சொல்கிறாரு. அப்போ அவங்க இவ்வளோ நேரம் பண்ண ஜெபத்தில் விசுவாசம் இல்லை பார்த்தீங்களா. ஒரு பாட்டிமா மட்டும் கை தூக்கி சொல்லிச்சான், ஐயா நான் வரும்போது கொடையோடு தான் வந்தேன். அப்போ அந்த பாட்டிமாவுக்கு விசுவாசம் இருந்துச்சு, நான் இப்போ போய் ஊக்கமாக ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், கண்டிப்பாக மழை வரும், நான் நனைஞ்சி வரமாட்டேன், நான் கொடையோடு தான் வீட்டுக்கு போவேன். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் நம்ம ஜெபத்தில் விசுவாசம் இல்லை. தேவனால் முடியும் அப்படின்னு நம்பி முழு நம்பிக்கை நம்ம வச்சு விசுவாசமாக ஊக்கமாக ஜெபிச்சா அந்த ஜெபத்தில் அற்புதங்கள் நடக்கும். அப்புறம் முழுசாக நமக்கு மன வாஞ்சிருக்கணும். நம்ம ஆத்துமாவின் ஆழத்துலேருந்து இருதயத்தின் ஏக்கத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என் மகளோட வாழ்க்கையில் இந்த அற்புதம் செஞ்சு தான் ஆகணும், என் மகளுக்கு இந்த அற்புதம் நடந்து தான் ஆகணும், எங்கள் வீட்டில் நாம மகிமைப்படணும், உங்களுடைய சித்தம் செய்யப்படணும்னு சொல்லிட்டு ஊக்கமான வேண்டுதல் நமக்கு கண்டிப்பாக முழு மனசோடு நம்ம இருதயத்தின் ஆழத்துலேருந்து ஜெபிக்கும்போது கண்டிப்பாக அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அப்புறமா தானியேல் ஜெபிச்சார், ஆண்டவர் நாம மகிமைப்படணும்னு சொல்லிட்டு. கர்த்தர் தானியேல் ஜெபத்தை கிடையாது, ஏன் சிலுவையில் தொங்கும்போது அந்த கல்லன் கேட்டார், ஆண்டவரே இன்றைக்கு
நோர்க்குள்ள இருக்கணும் ஆண்டவரே நினச்சிக்காங்க. உடனே சொல்கிற ஏசப்பா சொல்கிறார், இன்றைக்கு இப்போ நீ கூட பரதேசில் இருப்ப. அப்போ அந்த கல்லன் ஒரு ஊக்கமான வேண்டுதல் தான். அந்த ஒரு நிமிஷம் பண்ணாலும் அந்த ஊக்கமான வேண்டுதல் உடனே அவருக்கு கர்த்தர் ஏசப்பா கிரியை செஞ்சிட்டாரு. விடாமுயற்சியாக கேட்கணும், பதில் கிடைக்கும் வர சோர்ந்து போகாமல் விடாப்பிடியா. சின்ன பிள்ளைங்க ஒரு சாக்லேட் கேட்டு ஐஸ்கிரீம் கேட்டால் அதுங்க வாங்கி கொடுக்குற வரைக்கும் அப்பா நம்ம உண்டிலன்னு ஆக்கிடுங்க, தாயேன்ட்டு. நம்மளும் கர்த்தர்கிட்ட விடாமுயற்சியாக சோர்ந்து போகாமல் ஊக்கமாக நம்ம கேட்டுகிட்டே இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஜபத்துக்கு, ஊக்கமான ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரு. ஆவிக்குரிய அனல் ஒரு நாளும் குறைஞ்சி போகக்கூடாது. நம்ம ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருங்க. ஆவியில் நம்ம அனலாக இருந்தால் தான் நம்ம ஜபத்தில் அற்புதங்கள் நடக்கும், நம்ம ஜபத்தில் அதிசயங்கள் நடக்கும், நம்ம ஜபத்தில் சுகம் கிடைக்கும், நம்ம ஜபத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது. ஊக்கமான ஜபம் அப்படின்னா ஒரு பெரிய நீண்ட ஜபம், கத்தி ஜபம் அப்படிலாம் இல்லை. உண்மையாக விடாமுயற்சியாக முழு பலத்தோடு முழு விசுவாசத்தோடு ஆவிக்குரிய அனலோடு முழு வாஞ்சையோடு நம்ம ஜெபிக்கிற ஜபத்துக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுப்பாரு. நம்ம செய்கிற ஜபத்துங்களுக்கெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு இந்த நிமிஷமே நம்மளோட தேவைகள் என்ன தேவைகள் இருந்தாலும் அதை விடாமுடியா, ஆண்டவரே என் ஜபத்துக்கு எல்லா பிரச்சனையும் நான் விடுதலை ஆகணும் அப்படின்னா எலியாவை போல ஊக்கத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நம்ம இருதயத்தில் குமுறல்கள், நம்ம இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாத்தையுமே கர்த்தர் மாற்றி போடுவார். ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஒரு இடத்த ஒதுக்குங்க, ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம உணர்ச்சிகளை பண்ணாமல் உணர்வு பூர்வமாக நம்ம ஆவி விரும்புகிறத, நம்ம ஆத்மா விரும்புகிறத, எது அவசியமோ எது தேவையோ அதை ஊக்கமாக நம்ம ஜெபிக்கணும். ஒன்றும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவரே உங்களுக்கு வேண்டியது எனக்கு தாங்கப்பா, எனக்கு வேண்டியது இது, ஆனாலும் உமது பார்வைக்கு நலமானபடி என் வாழ்க்கையில் செய்தல்லுங்க அப்படின்னு நம்ம கரிசனையோடு ஊக்கமாக நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்ட தெய்வம் நம்முடைய சத்தத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் பண்ண ஊக்கமான ஜபங்களுக்கும் இனிமேல் பண்ண போகிற எல்லா ஊக்கமான ஜபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார்.